கோயில்ல பூக்குண்டம் இறங்க போறாங்க. பூக்குண்டம் இறங்கும் போது அந்த பேய் பண்ணின வேலையால ஒரு பொண்ணு பூக்குண்டத்திலேயே விழுந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாமா? குழந்தைகளும் பூக்குண்டம் இறங்க தயாரா இருந்தாங்க. பூக்குண்டத்துல விறகெல்லாம் அடிக்க வச்சுட்டு பத்த வைக்க ரெடியா இருந்துச்சு. குழந்தைங்களா, இன்னைக்கு நம்ம கருப்புசாமி கோயிலுக்கு பூ மிதிக்க போறோம்ப்பா. பூஜைக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டப்பா. அதுக்கு முன்னாடி எல்லாரும் போய் கோயில் வீட்டுல போயிட்டு சாமி கும்பிட்டுவாங்க. இங்கதானே பூக்குள்ள இறங்க போறோம், அப்புறம் எதுக்கு அங்க போகணும்? இல்லப்பா தம்பி, கோயில் வீட்டுக்கு போயிட்டு கருப்புசாமி அங்கதான் மஞ்சள் தண்ணி ஊத்திட்டு கரகத்துல எடுத்துட்டு வருவாருப்பா. அதுக்கு பின்னாடியே பூ மிதிக்கிறவங்க எல்லாமே மஞ்சள் தண்ணி ஊத்திட்டு கருப்புசாமி பின்னாடியே வரணும்ப்பா. ஃபர்ஸ்ட் பூக்குண்டத்தை பத்த வைக்கணும்ல, காலமாடு தூக்கி கரகத்தை தூக்கிட்டு வரணும்ல. காலமாடு வர சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் காலமாடு கரகத்தை தூக்குனதுக்கு அப்புறம் தான் பூக்குண்டத்தை பத்த வைக்கணும். மாடு பூக்குழி முன்னாடி வந்து நின்னுச்சு. எல்லாரும் கரகத்தை எடுத்து வைக்கிறாங்க மாட்டு மேல. மாடு போய் அவங்க ஊர் வழக்கப்படி கோயில் ஃபுல்லா 3 ரவுண்டு சுத்திட்டு மறுபடியும் வந்து நின்னுச்சு. மாடு வந்துருச்சு, கரகத்தை இறக்கிட்டு சீக்கிரம் பத்த வைங்க. கருப்புசாமி கோயில்ல பூ மிதிக்கிறீங்க, எல்லாம் ஒழுங்கா விரதம் இருந்தீங்களா 3 நாளா? டேய், நாங்க எல்லாரும் கரெக்ட்டா தாண்டா விரதம் இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் கோயில் வீட்டுக்கு போங்க. நீங்க போயிட்டு வரதுக்குள்ள இந்த குண்டத்துல பத்த வச்சு அதை கறியாக்கி வச்சிடுறோம். கருப்புசாமி பூஜை பண்ணிட்டு அந்த பூக்குழியை பத்த வச்சாங்க. பூ மிதிக்க போற எல்லா குழந்தைகளும் அங்க இருந்து கிளம்பி கோயில் வீட்டுக்கு போனாங்க. கோயில் வீட்டுல மஞ்சள் தண்ணி தயாரா இருந்துச்சு. பசங்களா எல்லாரும் ஒவ்வொருத்தரா வரிசையா வாங்கப்பா, உங்க மேல எல்லாம் மஞ்சள் தண்ணி ஊத்தி விடுறேன். இப்படி பூசாரியம்மா பேசிட்டு இருக்கிற நேரத்துல அந்த பேய் வந்துச்சு. அந்த மஞ்சள் தண்ணியில ஏதோ கலந்துருச்சு. கலந்துட்டேன், தேவையான பொருளை கலந்துட்டேன். நீங்க எல்லாம் சாக போறீங்க. பத்தா அந்த பொண்ணு வந்து நின்னுச்சு. அந்த பொண்ணு மேல மஞ்சள் தண்ணி எடுத்து ஊத்த ஆரம்பிச்சாங்க. இப்படியே எல்லாத்துக்குமே மஞ்சள் தண்ணி ஊத்தி முடிச்சாங்க. யானையுமே பூ மிதிக்க போறனால யானைக்குமே மஞ்சள் தண்ணி ஊத்துனாங்க. ஃபர்ஸ்ட் யானை தான் முன்னாடி போகணும். ஃபர்ஸ்ட் யானை தான்ப்பா முன்னாடி போகணும். யானை மேல கரகத்தை வைக்கிறேன். எல்லாரும் நல்லா சாமி கும்பிட்டுங்கப்பா. குட்டி கருப்புசாமியா, நீங்களும் வந்து நில்லுங்க, உங்க மேல கரகத்தை எடுத்து வைக்கிறேன். 2 பேருமே ஆளுக்கு ஒரு கரகத்தை எடுத்துட்டு 2 குட்டி கருப்புசாமி கிளம்பிட்டாங்க. குழந்தைங்க எல்லாம் அவங்க பின்னாடியே போறாங்க. எல்லாருமே போறது அந்த பேய் ஓரமா நின்னு பாத்துக்கிட்டே இருக்குது. போங்க. பத்தா முத கருப்பசாமி இறங்க போறாரு. கருப்பசாமி பூக்குண்டத்து முன்னாடி போய் நிக்கிறாரு. கருப்ப பூ மிதிக்க போறான்டா. தம்பிங்களா, ஃபர்ஸ்ட் 2 கருப்புசாமி தாப்பா பூ மிதிக்க இறங்க போறாங்க. அடுத்து நீங்களா இறங்கணும். என்ன தம்பி பாத்துட்டே இருக்கீங்க, மத்தலாம் அடிங்க. அப்படின்னு சொல்லி மெல்ல மெல்ல கருப்பசாமி முதல்ல இறங்கினாரு. தீ மிதிச்சுட்டு கடைசியா வந்து பால்ல கால் வச்சாரு. பின்னாடியே இன்னொரு குட்டி கருப்பசாமி இறங்கினாரு. அடுத்து நீங்க தான் இறங்க போறீங்க, எல்லாம் ரெடியா இருங்க. ஐயா கருப்புசாமி, ஒன்னு நினைச்சுதான் நான் பூ மிதிக்க இறங்க போறேன். எனக்கு கருப்புசாமி தான் காப்பாத்து. கருப்புசாமி. அப்போட ஒரு ஒளி இறங்கிட்டேன்டா. மீனே சூப்பர், நீ இறங்கிட்ட சூப்பரா. அடுத்து வாங்கப்பா. அடுத்த பொண்ணும் பூ மிதிக்கிறா. பூ மிதிச்சு அவளும் கம்ப்ளீட் பண்ணிடுறா. அடுத்து நான் தாண்டா இறங்க போறேன். எனக்காக சாமி வேண்டிக்கோடா. எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. ரம்யா, அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத, நீ போய் இறங்க. அந்த பொண்ணு போய் இறங்குறப்பதான் அந்த பேய் என்னமோ கலந்திருந்து காலை வச்சு 2 ஸ்டெப் முன்னாடி போனா அப்படியே குண்டத்துல விழுந்துட்டா. ஐயோ, என்னாச்சு ரம்யா? ஐயோ, தீக்குண்டத்தில் விழுந்துட்டியா? அச்சச்சோ ரம்மி, ஏன்டி கீழே விழுந்துட்ட? எந்திரடி. என்னது இப்படி தீ எரியுது? பக்கத்துல போக முடியலையே. யாராவது காப்பாத்துங்க. ஐயா கருப்புசாமி, உன் சன்னதிக்கு வந்து பூ மிதிக்காம வந்தா இப்படி பண்ணிட்டியே, சீக்கிரம் அந்த பொண்ணை காப்பாத்து. அப்பதான் குட்டி கருப்பசாமி 2 பேரும் போய் தூக்கி குண்டத்தை விட்டு வெளியே கொண்டாந்து வைக்கிறாங்க. அம்மா, எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. எப்படி இப்படி நடந்துச்சுன்னே தெரியல. நான் நல்லாதான் வேண்டி விரதம் இருந்தேன். நான் எப்படி உள்ள விழுந்தேனே தெரியலையே. கோல் எடுத்து உள்ள வச்சுன்னு குப்பீர் நெறிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு காரணம் நான் தான். எப்படின்னு தெரியலையா? நீங்க எல்லாரும் கோயில் வீட்டுல மஞ்சள் தண்ணி ஊத்துனீங்கல்ல, அதுல பெட்ரோலை கலந்துட்டேன். இந்த பொண்ணு இனிமேட்டு பொழைக்க மாட்டா. ஏய் பல்லரக்கி, உன்னை கொல்லாம விட மாட்டேன். இரு, பெரிய கருப்பசாமி வர வச்சு உன்னை அழிக்கிறேன். ஆனா இந்த முறை நீ தப்பிக்க மாட்ட பல்லரக்கி. அப்பதான் பெரிய கருப்பசாமி வந்தாரு. ஏய் பல்லரக்கி, இந்த முறை உன்னை கொல்லாம விட மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா என் கோயிலுக்கே வந்து என் பிள்ளைங்களே அழிப்ப. அப்பதான் அந்த கருப்பசாமி தான் கோயில் திண்ணீர் எடுத்து அந்த பல்லரிக்கு பேய் மேல போட்டுறாரு. அந்த பேயினால அசைய முடியல. கருப்புசாமி, விட்டுருங்க. அந்த பூக்குழியில விழுந்து ரொம்ப கதறிக்கிட்டு இருந்தா. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. இனிமேட்டு தப்பு செய்ய மாட்டேன். கடைசியா ஒரு முறை வரம் கேட்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க கருப்புசாமி. ஏய் பல்லரிக்கு பேயே, உன்னை அழிக்க கூடாதுன்னா அந்த பசங்க பண்ணின மாதிரி நீயும் என்ன மனசார வேண்டி இந்த குண்டத்துல பூமிதி. அப்பதான் உன்னை நான் மனசார மன்னிப்பேன். ஏய் பல்லரக்கி, எங்க அப்பா சொன்ன மாதிரி உடனே போய் இறங்க.
என்ன மன்னிச்சிருங்க, நான் போய் பூ மிதிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க, நான் மனசார வேண்டி பூ மிதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் பூ மிதிக்க ஆரம்பிச்சிச்சு. கருப்பசாமி ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே பூ மிதிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. கருப்பசாமி அவங்கள மன்னிச்சு உண்மையான ஒரு மனுஷியா மாத்திட்டாரு. அப்பனா இந்த பொண்ணு பாதிதான பூ மிதிச்சிருக்கு. தெய்வ குத்தமாயிருமே, இந்த பொண்ணு யார் காப்பாத்துறது? இந்த பொண்ணு உயிரோட வரணும்னா இந்த பூ மிதிக்கிறத முழுசா முடிச்சாதான் உயிரோட வருவா. என்ன பூசாரியம்மா சொல்றீங்க? அவனால முடியலையே, அவதான் அடிபட்டு இருக்காளே, எப்படி எதிர்ப்பா? இதை தவிர வேற வழி இல்லையே. அப்பதான் கருப்பசாமி பார்த்தாரு. என்ன பண்றதுன்னு யோசிச்சு கருப்பசாமியா அந்த குழந்தைய தூக்குனாரு. இந்த குழந்தைய தூக்கிட்டு கருப்பசாமியே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பூ மிதிச்சாரு. இத பார்த்த எல்லாத்துக்குமே ஒரே ஆச்சரியம். இல்ல கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். கருப்பசாமி அந்த பொண்ணு அந்த பூசாரிய மட்டா கொடுத்துட்டாரு. பாப்பா, நீங்க பொழைச்சிருவீங்கடா, ஒண்ணு ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கொண்டு போய் கருப்பசாமி சிலை முன்னாடி வச்சாங்க. கருப்பசாமியா, என்ன உண்மையான உருவத்துக்கு மாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நான் இனிமேட்டு இந்த கோயிலையே பூஜை பண்ண போறேன். அவ்வளவுதான்ப்பா, இனிமேட்டு எந்த பிரச்சனையுமே இல்ல. மீதி இருக்கவங்களா பூக்குழி இறங்குங்க. ரேணு ராணி, சீக்கிரம் வந்து இறங்குங்க. என்ன 2 பேர் தானே இருக்கீங்க? ஓஹோ, பல்லரிக்கு நல்லவளா மாத்திட்டீங்களா? இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. ஏ பல்லரிக்கு, நீ என்ன நல்லவளா மாறிட்டியா? ஏ குட்டி பூதமே, நான் ஒன்னும் நல்லவளா மாறல. அவங்களுக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றேன்னு பாரு. அடுத்ததா யானை தான் இறங்கணும். அந்த யானை வந்துச்சு. அந்த யானை மெல்ல மெல்ல கரகத்தை தூக்கிட்டு பூக்குண்ட இறங்குச்சு. யானை இறங்குறத பார்த்து ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஆவாரம் விட்டு கத்துனாங்க. எல்லாரும் குண்டத்துல பிரச்சனை இல்லைன்னு நினைச்சாங்க. ஆனா குண்டம் இறங்கி முடிச்சவனே அந்த யானை வந்து பால்ல காலை வச்சவனே கீழே விழுந்துருச்சு. கடம்பா, என்னாச்சு என்னாச்சு? கடமை கீழே விழுந்துட்டோம். ஐயோ, கடம்புக்கு ஏதோ ஆயிடுச்சு. என்னோட கடமை. அந்த சின்சான் பாலை தொட்டு பாக்குறான். பிரான்ஸ், இதுல விஷம் கலந்துருக்கு. யாரா இதுல விஷத்தை கலந்தது? விஷத்தை கலந்தது நான் தான். நான் என்ன நல்லவளா மாறிட்டேன்னு நினைச்சீங்களா? விட மாட்டேன் உங்கள. என்ன நீங்க எல்லாம் பூக்குண்டத்துல தள்ளி விட்டீங்கல்ல, அப்பவே விஷத்தை கலந்துட்டேன். இனி என்னை யாராலும் நல்லவளா மாத்தவே முடியாது. உன்னை இதுக்கு மேல மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கருப்புசாமி அந்த பேயை தூக்கி பூக்குழியில போட்டு அழிச்சிட்டாரு. அந்த பல்லரைக்கு இறந்துட்டா, இனிமேல் வரமாட்டா. அந்த யானைக்கும் கருப்புசாமி உயிர் கொடுத்தாரு. அந்த யானையும் எந்திரிச்சிருச்சு. இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதால ஒவ்வொருத்தரா சந்தோஷமா எல்லா பூக்குண்டா இறங்கி முடிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிருங்க. பாய்.